நாட்களிலே நல்ல நாள் கெட்ட நாள் என்று இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாட்களை படைத்தவன் அல்லாஹுவாக இருக்கிறான். அந்த நாட்களை இயக்குபவனும் அவனே. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கூறியதாக ஒரு ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்கிறார்கள், லா தசுப்பு தஹர் வ அன தஹர். காலத்தை ஏசாதீர்கள், திட்டாதீர்கள், நானே காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ உண்மையிலேயே இந்த ஹதீஸினுடைய அர்த்தம் காலத்தை படைத்தவனாகவும் அந்த காலத்தை இயக்குபவனாகவும் அதை ஒழுங்குபடுத்துகிறவனாகவும் அல்லாஹுவே இருக்கிறான் என்பதாகும். எனவே அல்லாஹு தஆலா படைத்திருக்கிற இந்த காலத்தை யாரும் திட்டுவதோ குறை காண்பதோ கூடாது. இதிலே நல்ல நாள் கெட்ட நாள் என்ற ஒரு நிலை யாரால் உருவாக்கப்பட்டது என்று கேட்டால் சகுனம் பார்க்கிறவர்களால் உருவாக்கப்பட்டதாகும். இஸ்லாத்தில் சகுனம் பார்ப்பது என்பது இணை வைத்தலாக இஸ்லாம் தடை செய்த ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ சகுனம், இது நல்ல நாள் இது கெட்ட நாள் என்று நாட்களை பிரித்து சகுனம் பார்க்கிற நிலை முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்தில் உள்ளது அல்ல, மார்க்கம் அனுமதித்ததும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த நாட்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. உதாரணமாக வெள்ளிக்கிழமை, நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு மிக்க நாளாக இருக்கிறது. அதே போல சில நேரங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக காலை பொழுதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி அதிலே பரக்கத் செய்யுமாறு அல்லது அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். பூரிக்கத்தில் உம்மதி ஃபி புக்கூரத்திஹா, என்னுடைய சமுதாயத்தின் காலை வேளையிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் பொதுவாக காலங்களை படைத்தவன் அல்லாஹ் என்பதையும் காலங்களை இயக்குகிறவன் அல்லாஹ் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தில் கெட்ட காலம் என்ற ஒன்று கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களையும் சில நேரங்களையும் அல்லாஹுடைய தூதர் சிறந்தது என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் புரிய வேண்டும். ஆனால் நாம் இந்த காரியத்தை செய்கிற போதும் நமக்கு எந்த நேரம் எந்த நாள் வசதியாக இருக்கிறதோ அந்த நாளில் அந்த நேரத்தில் அதை செய்வதே சிறந்ததாகும். வல்லாஹு தஆலா அலம்.